ஒண்ணு பண்ணலாம், பேனிங் வேணாம், ட்ராலி பண்ணலாம். அப்பதான் ஒரு ஃப்ளோ இருக்கும். வாங்க வாங்க ஜீவா எங்க ஜீவா எங்க கூப்பிடுங்க ஜீவாவை. என் பையனை பார்க்காம நான் போக மாட்டேன். ஷூட்டிங் நடத்தவும் விட மாட்டேன். கூப்பிடுங்க ஜீவாவை. தயவு செஞ்சு கத்தாதீங்க, கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். சார் கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். இங்க நடக்கிற வேலையை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்க பையன் உங்களுக்கு கிடைச்சிடுவானா? என் பையனை நீங்க எல்லாருமா சேர்த்து குழி தோண்டி போச்சுட்டீங்க. உங்க ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன். எங்க பிள்ளைய கூட்டிட்டு தான் நாங்க போவோம். Where is my boy? Tell me. Tell. எங்களுக்கு ஜீவா தான் முக்கியம். எங்களுக்கு அவன் வேணுயா. எங்களுக்கு ஜீவா வேணும். ஜீவா இங்க வேணும். ஜீவா எங்க? ஜீவா எங்க? சொல்லுங்க. சொல்லுங்க சார். போலீஸ் கூப்பிடுங்கயா. ஜீவா. ஜீவா எங்க? ஜீவாவா? சும்மா இரு. விடவே கூடாது. அந்த பையனை தான் மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்க. பாவம் இவங்களும் ஏதாவது பண்ணணுமா? இங்க ஷூட்டிங் நடக்க வேண்டாமா? செல்ஃபிஷா இருக்காதீங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இங்க யாரும் கலண்டா பண்ணாதீங்க. ஜீவாவுக்கு ஒண்ணும் ஆகல. சட்டத்துக்கு முன்னாடி ஜீவா குற்றவாளிங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சில ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறம் அவனை வெளியில விட்டுருவாங்க. இப்போ ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா, ஆனா போலீஸ் கஸ்டடியில இருக்கா. நீங்க எல்லாரும் போய் அவனை பாக்குறதுக்கான ஏற்பாடை நான் செய்யறேன். அந்த மனசாட்சி இல்லாத பொண்ணை எங்க கூப்பிடுங்க. அவள நாக்க புடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அன்னைக்கு டிவில பெருசா பேட்டி கொடுத்தால, எங்களை எதுவும் பண்ணல, அன்பா நடந்துகிட்டு விடுவிச்சாருன்னு. பாவம் என் புள்ளைய நடுக்காட்டுல விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம வந்தால. உங்க சார் இங்க வர சொல்லுங்க சார். 4 கேள்வி கேட்டு அப்புறம் போறோம். நடந்தது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து என்ன ஆக போகுது? சார், அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கட்டும். பாடி துரோகி, என் புள்ள உயிருக்கு மேல உன்னை அவன் காதலிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசி வரைக்கும் அவனை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. இது பாரு, காதலிச்ச பாவத்துக்காக என் புள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கூட்டி சேர்த்து உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இட் இஸ் குவைட் சீட்டிங். நோ, மனிதர்கள் எப்போது மற்ற மனிதர்களிடம் காட்டும் நம்பிக்கை துரோகத்தை தான் நீயும் செய்திருக்கிறாய். சினிமால எல்லாம் காதலுக்காக சாகுற மாதிரி நடிக்கிறீங்க. நிஜ வாழ்க்கையில காதலிக்கிறவங்கள சாகடிப்பீங்களா? இல்ல, காதலையே குழி தோண்டி புதைச்சிட்டான். பாசத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு படத்தை விட இன்னொரு படத்துல இவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேமெண்ட் கம்மியா வாங்கினா அவங்களுக்கு திட்ட தெரியும்.